தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிறமடந்த எழிலொழுகும் சீராறும் ககனமென திகழ்பரத கண்டமிழ் ஏக்கணமும் அது சிறந்த திராவிடர்கள் திருநாடும் அத்த சிறு பிறை முதலும் தரிசனரும் திரணமுமே அத்திரக வாசனை போல் அனைத்துலகும் லிங்கமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனுக்கே உன் சீரிழமை சிறப்பியந்து செயல்படுத்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. Flag salute. Order. எங்கள் மணிக்கொடி வாழ்க எங்கள் இந்தியா வீழ்க தீமையாகுமே வெற்றி எங்கும் ஓங்கவே வாழ்க எங்கள் மணிக்கொடி வாழ்க எங்கள் இந்தியா வீழ்க தீமையாகுமே வெற்றி எங்கும் ஓங்கவே எங்கள் நாட்டின் கொடி இது என்று ஓங்கி நிலவவே பொங்கும் அன்பின் கொடியாம் புரிவோம் நல்ல சேவை எங்கள் நாட்டின் கொடி இது என்று ஓங்கி நிலவவே பொங்கும் அன்பின் கொடியாம் புரிவோம் நல்ல சேவை சொந்த நாட்டின் கொடியினை சூழ்ந்து நின்ற யாவரும் எங்கள் நாடும் காக்குமே இன்பமே நீ வாழும் சொந்த நாட்டின் கொடியினை சூழ்ந்து நின்ற யாவரும் எங்கள் நாடும் காக்குமே இன்பமே நீ வாழும் வாழ்க எங்கள் மணிக்கொடி வாழ்க எங்கள் மணிக்கொடி வாழ்க எங்கள் மணிக்கொடி. இந்தியா எனது நாடு. இந்தியர் அனைவரும் எனது உடன் பிறந்தவர்கள். எனது நாட்டை நான் பெரிதும் நேசிக்கின்றேன். என் நாட்டின் பழம் பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்பிற்காகவும் என்றும் பெருமிதம் அடைகிறேன். இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதில்தான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன். ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். தொட முடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு. கனவுகளை கையிலேந்தி காலத்தோடு பயணித்து கண்கவர் வாழ்க்கையில் தேடலோடு கழித்து சீருடையில் சீராய் வளம் வந்து ஒரு நாள் வெள்ளுடையில் நல்லுடையில் மெடுக்காய் வலம் வர காத்திருக்கும் என் இனிய மாணவிகளே, என் இதய கண்மணிகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு 8 முறை அமெரிக்க விசா மறுக்கப்பட்டது. இறுதியில் உலகம் முழுவதும் பயன்படுத்தும் ஒரு செயலியை, அதாவது ஆப்பை உருவாக்கினேன் என்று கூறியவர் யார் தெரியுமா? சீனாவை சேர்ந்த எரிக் யுவான். இன்று நாம் பயன்படுத்தும் ஜூம் வீடியோ கம்யூனிகேஷன், அதாவது ஜூம் ஆப்பின் ஃபவுண்டர் மற்றும் சிஇஓ எரிக் யுவான் சிறு வயதிலிருந்தே தொழில்நுட்பத்தை பற்றி, அதுவும் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பற்றி அதிகம் கனவு கண்டார். அதன் மூலம் மக்களை மிகவும் அருகில் நெருங்கி வர முடியும் என நம்பினார். 1995 ஜப்பானில் நடைபெற்ற மாநாட்டில் பில் கேட்ஸின் உரையால் ஈர்க்கப்பட்டார். அவர் கூறிய இனி ஃபியூச்சர் முழுவதும் இன்டர்நெட் தான் என்ற வார்த்தை அவரது காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. தம் கனவுகளை மெய்ப்பிக்க தாம் வசித்த சுரங்க நகரத்திலிருந்து சிலிகான் பள்ளத்தாக்கு செல்ல விரும்பினார்.
ஆனால் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 8 முறை அவருக்கு அமெரிக்க விசா மறுக்கப்பட்டது. இந்நிலையில் யார் இருந்தாலும் தம் முயற்சியை கைவிட்டிருப்பர். ஆனால் எரிக் யுவான் தன் முயற்சியை கைவிடவில்லை. ஆம், 9ஆம் முறை முயன்ற பொழுது விசா கிடைத்தது. மேலும் அவருக்கு சரளமாக ஆங்கிலம் பேச வராது. இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் தன் ஆங்கில புலமையையும் வளர்த்துக் கொண்டார். வெபெக்ஸ் என்ற நிறுவனத்தில் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியின் சீஃப் என்ஜினியராக பொறுப்பேற்று தன் திறமையை வெளிப்படுத்தினார். படிப்படியாக முன்னேறினார். ஆனால் தாம் வேலை செய்த நிறுவனத்தின் செயலி மக்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் நெருங்கி வருவதற்கும் சந்திப்பதற்கும் மிகவும் மெதுவாகவும் சிறப்பானதாகவும் அமையவில்லை. அதன் சங்கடங்கள் இருப்பதை அவர் உணர்ந்தார். இரவும் பகலும் யோசித்து அவற்றை மேம்படுத்த அவர் முன்வைத்த யோசனைகளை யாரும் கேட்கவில்லை. அவர் முயற்சியை கைவிடவும் இல்லை. அந்நிறுவனத்திலிருந்து வெளியேறினார். 40 பொறியாளர்கள் துணையுடன் தன் புது செயலியை 2011 வடிவமைத்து 2013 அதில் வெற்றியும் பெற்றார். ஆரம்பத்தில் அதை யாரும் அவ்வளவு சிறப்பாக வரவேற்கவில்லை. ஆனால் 2020 பேண்டமிக் இயர், கொரோனா காலம், அவரது செயலிக்கு பட்டுக்கம்பளம் விரித்தது. பள்ளிகள், கல்லூரிகள், குடும்பங்கள், வணிகங்கள் மற்றும் இதயங்களை ஒன்றிணைக்கும் தளமாக அமைந்தது ஜூம் ஆப். கிளிக் டு ஜாயினுக்கு பின்னால் பல ஆண்டுகளாக மூடிய கதவுகள், தியாகங்கள் மற்றும் நம்பிக்கைகள் இருந்தன. நீ பெரிய காரியத்தில் ஈடுபடும் பொழுது இந்த உலகம் உன்னை பார்த்து இது வீண் முயற்சி என்று ஏளனம் பேசும். ஆனால் ஜெயித்த பிறகு விடாமுயற்சி என்று மார்த்தட்டிக் கொள்ளும். ஓட்டப்பந்தய மைதானத்தில் ஒருவன் குறைந்த நேரத்தில் வெற்றி இலக்கை கடக்கிறான் என்றால் அவன் பயிற்சி மைதானத்தில் அதிக நேரம் வேர்வை சிந்திய ஒருவனாகத்தான் இருக்க முடியும். ஆம் அன்பு மாணவிகளே, தொட முடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு. ஒரு பறவை கூட மரக்கிளையில் அமரும் பொழுது கிளை முறித்து விடுமோ என்று பயப்படுவதில்லை. காரணம், பறவை நம்பி இருப்பது அந்த கிளையை அல்ல, தன் சிறகுகளையே. கிளை முறித்தாலும் பறந்துவிடும் தன் சிறகுகளால். எனவே உன்னை ஒருபோதும் வெற்று காகிதம் என்ன எண்ணாதே. ஒரு நாள் நீயும் பறந்து செல்லும் பட்டமாக பிறர் உன்னை அண்ணாந்து பார்க்கும் நிலையில் இருப்பாய். இதய ஆசிரியர்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவரும் இறை வார்த்தைக்கு இதயத்தை திறப்போம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை திரு வசனங்கள் 18 மற்றும் 19. அதிகாரம் 24, இறை திரு வசனங்கள் 5, 6 மற்றும் 14. ஆண்டவரிடம் எப்பொழுதும் அச்சம் உள்ளவனாயிரு, அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாயிருக்கும், உன் நம்பிக்கையும் வீண் போகாது. பிள்ளாய், இதை கவனி, ஞானம் உள்ளவனாயிரு, உன் மனதை நன்னெறியில் செலுத்து. வீரரை விட ஞானம் உள்ளவரே வலிமை மிக்கவர், வலிமை வாய்ந்த வீரரை விட அறிவுள்ளவரே மேம்பட்டவர். ஏனெனில் போரில் வெற்றி பெற ஆழ்ந்த சிந்தனை தேவை, கவனத்துடன் வகுக்கும் திட்டமே வெற்றிக்கு அடிப்படை. ஞானமும் அறிவும் உனக்கு அவ்வாறே இனிமையாயிருக்கும். அவற்றை நீ அடைந்தால் முடிவில் உனக்கு பயம் கிடைக்கும், உன் நம்பிக்கையில் வீண் போகாது. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் இந்த வளாகத்தில் குழுமியிருக்கும் அனைவரையும் உம் பதம் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் மாணவிகளின் ஒவ்வொருவரின் இதயத்திலும் நீர் அவர்களுக்கு விதித்திருக்கும் ஒவ்வொரு செயல்களும் சிறப்பாய் நடைபெற அவர்கள் உம்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையில் ஒரு சிறிதும் குறைவாமல் இருக்க உம் ஞானத்தால் அவர்களை முழுமையாய் நிறைத்து உம் கருணையால் காத்தருளும். எங்கள் அனைவரையும் உங்களுடைய பாதத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். தங்கள் கடமைகளை பிள்ளைகள் சரிவர செய்யவும் அவர்கள் பெற்றோரையும் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த காலை வேளையில் உங்களை இறைஞ்சுகிறோம்.
இந்த வளாகத்தில் பணிபுரியும் ஒவ்வொருவரையும் எங்களை வழிநடத்தும் அருள் சகோதரிகள் அனைவரையும் உன் பாதம் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் அனைவரையும் காத்து ரட்சிக்கும்படி எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை எங்களை காத்தருளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே கடந்த கடவுள் எந்த காலமும் என்னோடு இருக்கிறார். கண்கள் காணா தெய்வம் என்னை கண்ணாக என்னாலும் காக்கிறார். வாழ்வுக்கு வழியாய் வழியில் ஒளியாய் என்னை சிறகில் சுமக்கிறார். தினமன்பால் என்னை அழைக்கிறார். காலங்கள் கடந்த கடவுள் எந்த காலமும் என்னோடு இருக்கிறார். கண்கள் காணா தெய்வம் என்னை கண்ணாக என்னாலும் காக்கிறார். கனவிலும் நிலையாத அன்பு முன்னன்பு கழித்திட இயலாத கருணை உன் கருணை. கனவிலும் நிலையாத அன்பு கழித்திட இயலாத கருணை அடைக்கல பாறையே அரணும் கோட்டையே அடைக்கல பாறையே அரணும் கோட்டையே. நீரே என் வலிமை நீரே என் வல்லமை நீரே என் வாழ்வே என் உயிர் இறைவனே. காலங்கள் கடந்த கடவுள் எந்த காலமும் என்னோடு இருக்கிறார். கண்கள் காணா தெய்வம் என்னை கண்ணாக என்னாலும் காக்கிறார். என்னை கண்ணாக என்னாலும் காக்கிறார். காலை வணக்கம். நேற்று கரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான பால் பேட்மிண்டன் போட்டியில் நம் பள்ளியிலிருந்து மாணவிகள் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பெற்றுள்ளனர். அவர்களுக்கான இப்பரிசினை வழங்கி சிறப்பிக்கும்படி நம் தலைமை ஆசிரியருக்கு அழைக்கிறோம். பி சங்கவி 11F. அந்த 4 பேர் இருக்கிறீங்க இருந்தீங்கன்னா வந்துருமா. பி மகாலட்சுமி 11F, கே தனுஷ் மரி 11B, மெர்லினா 11. கல்வி கற்கும் போது நிறைய தடைகள் வரணும். நம்ம குடும்ப சூழ்நிலை சொல்லுவோம், சோம்பேறித்தனம் நிறையா இருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி நாம் விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறணும். அதனால் நீங்கள் முதல்ல அந்த சோம்பேறித்தனத்தோ பேச்சு அதை குறைச்சிங்க அப்படின்னா மற்றது தன்னாலும். அதனால் அதையெல்லாம் குறைத்து இந்த சிறு வயது முதல் அதை குறைத்து விட்டு வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்யணும். சனிக்கிழமை ப்ரோக்ராம் நல்லா பண்ணீங்க, சந்தோஷமா இருந்தீங்க அப்படிதானே. கிளாஸே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதனால சந்தோஷமா அதில் செஞ்ச பயிர் ட்ராமாலையும் சரி, டான்ஸில், அதுக்கப்புறம் மார்ச் பாஸ் செஞ்சேன். ஆனால் அந்த மார்ச் பாஸ் அதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. மார்ச் பாஸ் கடைசிட்டே ஒழுங்காகவே செய்யல. ஆனால் நம்மளுக்கு என்னன்னா பயிற்சி இல்லைன்னு அர்த்தம், முயற்சியும் கிடையாது. அதனால் நம்ம எந்த அளவுக்கு பயிற்சியோட முயற்சியோட செய்கிறோமோ அப்போ தான் நம்ம செய்கிற எல்லா செயலையும் ஒரு வெற்றி கிடைக்கும். அதனால் அதை முதல்ல இருந்தே பழகிக்கும். அடுத்து இதனுடைய எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம நடந்திருக்கு. ஒரு தடவை கூட பிள்ளைங்க பூ எடுத்ததே கிடையாது. யார் எடுத்தீங்க அப்படின்றது தெரியாது, சரியா? அதனால இனிமேலாவது அந்த தப்பை செய்யாதீங்க. பூ வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை, அது நீங்கள் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க. அதனால ஸ்டேஜில் இருக்கிறதையோ செடியில் இருக்க பூவையோ பறிக்காது. இதுதான் முதல்ல கடைசி வச்சுக்கோங்க. இனிமேல் அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யாதீங்க. God bless you children. Attention, national anthem. Jana Gana Mana Adinayaka Jaya He
राधा पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा नव शुभ नामे जागे नव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा